பிரைஸ் தி லார்ட். எனக்கு அந்த விபிஎஸ் கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அந்த எளிய தாத்தா கதைலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட உதவுனாங்க, அதனால பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, டெய்லியும் நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். இயேசு விரைவில் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த விபிஎஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த விபிஎஸ்சில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஆக்டிவிட்டி புக் தான். ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி புக்கில் நிறைய விஷயங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக இருந்துச்சு. நிறைய இமேஜின் பண்ணி எழுதுகிற மாதிரி, ரொம்ப யோசிச்சு எழுதுகிற மாதிரி, நம்ம மைண்டுக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. நீ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறியா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த புக் மூலியமாக நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது உணர்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஆக்டிவிட்டி விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எப்படி வந்து ஏசப்பா வந்து எலியா தாத்தாவை, மோசே தாத்தாவை, நோவா தாத்தாவை அந்த மாதிரி நிறைய பேரை வந்து வழி நடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ ஏசப்பாவை நம்ம ஃபாலோ பண்ணும் போது, ஏசப்பாவை நம்ம நம்பும் போது அவர் நம்மளை வந்து அழகாக வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது விஷயம், ஏசப்பா வந்து சீக்கிரம் வரப்போகிறார். ஸோ அதுக்காக நம்ம வந்து தயாராகிக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். இதன் மூலியம் நான் எடுக்கிற முடிவு, அதாவது இந்த விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு, அதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு சொல்லணும். ஸோ நம்ம ஏசப்பாவை பற்றி அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சொல்லி ஏசப்பாவோட நாம் போகும்போது அவங்களையும் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து முடிவெடுத்திருக்கேன். ஸோ இந்த விபிஎஸ்ஸை கண்டக்ட் பண்ண வினுஷாக்காக்கும் விஜயக்காக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆமென். சூத்திரம். இந்த 5 நாள் விபிஎஸ்சில் எனக்கு பிடித்த பகுதி வந்து ஆக்ஷன் சாங். மோசே தாத்தா பிரியமான தாத்தா எனக்கு பிடித்த பாட்டு. இந்த 5 நாள் விபிஎஸ்சில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஏசப்பாவோட பரிசுத்த ஆவியானவரோட அவரோட உறவாடணும், அவரோட ப்ரெசன்ஸை நான் அனுபவிக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். இதை நான் டெய்லியும் ஃபாலோ பண்ண எனக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஏசப்பாக்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அது ஏசப்பாவை எனக்கு உதவி செய்வார். ஏசப்பா சீக்கிரமாக 2ஆம் வருகை வரப்போகிறாரு. அதற்கு எல்லாரும் சுத்தமாக இருக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த விபிஎஸ் 2026 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னதுன்னா, ஒவ்வொரு நாளும் புது புது பாட்டு பாடி நம்ம ஆரம்பித்ததும், அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப ஆழமாக யோசித்து ஜெபத்தோடு செய்ய வேண்டியதாக இருந்தது. அப்புறம் நான் இதில் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, எலியாவை போல், நோவாவை போல் எப்படி நோவா கீழ்ப்படிஞ்சு செஞ்சாரோ அப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் எலியா எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு இருந்தாரோ அப்படி நம்ம இருக்கணும், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு அவரை விசுவாசித்து இருக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். இதில் நான் எடுத்த தீர்மானம் என்னென்னா, கடைசி செஷனில் ஆண்டவர் ஏசு சீக்கிரமாக வரார், அவரோட வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னு சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொரு நாளும் அவரோட வருகைக்கு நான் தயாராகணும், அதில் நான் கவனம் செலுத்தணும், அவரோட வருகையை பற்றி சுற்றி இருக்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன், தீர்மானம் எடுத்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாறனார். வாங்க பறக்கலாம் விபிஎஸ்ல என்னுடைய ஃபேவரட் பார்ட் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண ஆக்ஷன் சாங்ஸ். என்னுடைய லேர்னிங் எலைஜா மாதிரி ஜீல் ஃபார் தி லார்ட். இந்த விபிஎஸ்லேருந்து நான் எடுத்த முடிவு, என்னோட டைமை நான் லார்டுக்காக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். மாராநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாங்க பறக்கலாம் 2026 விபிஎஸ்ல என்னோட ஃபேவரட் பார்ட், என்னோட புக்கில் இருந்த ஆக்டிவிட்டீஸ். நான் கற்றுக்கொண்ட விஷயம், நோவாவை போல உண்மையும் உத்தமும் உள்ள மனுஷனாக இந்த பூமியில் வாழணும். இந்த விபிஎஸ்ல என்னோட டெசிஷன் மேக்கிங், தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக வாழணும். மாராநாதா, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெனிஃபர். நான் 4th போகிறேன். எங்களுக்கு பைபிள் கிளாஸ் நடக்கப்பட்டுச்சு. அந்த ப்ரேயரில் எனக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எளியா தாத்தா விதவி குடும்பத்துக்கு சாப்பாடு எடுக்க வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு.
நான் கற்றுக்கொண்ட விஷயம் அது எப்படிதான் எளிய தாத்தா அப்படின்னா விசுவாசமாக இருக்கணும், உருவுக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருக்கணும். விசுவாசமாக இருக்கிற பெயர்கள் பள்ளியோட்டுக்கு போக இயேசு வருகிறார். நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு சொல்ற நன்றி. கர்த்தருக்கு சோத்திரம். என் பேர் ஜெசிகா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறேன். இந்த பேர்ல நான் கற்றுக்கொண்ட விஷயம் காகம்ன்ற எளிய தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு காகம் ஏசப்பாக்கு கீழ்படுத்தி போவீங்க. நாங்களும் எல்லா விஷயத்தையும் ஒபே பண்ணணும். இதுல எனக்கு பிடிச்சது கலர் அடிக்கிறதோ நோவா தாத்தா கப்பல் செஞ்சரோ இயேசு வருகிறார். நம்ம ஆயத்தமா இருப்போம். என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு சோத்திரம். நன்றி. இந்த 5 நாள் விபிஎஸ் மூலமா என்ன எல்லா விபிஎஸ்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் என்ன இந்த விபிஎஸ் மூலமாக கற்றுக்கிட்டேன்னா ஜபம் பண்ண கற்றுக்கிட்டேன், பைபிள் வாசிக்க கற்றுக்கிட்டேன். நான் இந்த விபிஎஸ் கிளாஸில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா எளிய தாத்தா கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன முடிவு எடுத்துருக்கேன்னா டெய்லி ஜபம் பண்ண கூடவே பைபிள் வாசிக்கணும். இயேசு சீக்கிரமாக வருகிறார்.